அழகும் கலையும் உணவும் ஒன்றிணையும் ஒரு தனித்துவமான உலகம். ஆம், நாம் பேசப் போவது காய்கறி கலையை பற்றி. வெறும் சமையலுக்கு மட்டுமல்ல, கலை படைப்புகளுக்கும் காய்கறிகள் எப்படி உயிர் கொடுக்கின்றன என்பதை பற்றி இந்த காணொளியில் காண்போம். காய்கறி கலை என்பது உணவுப் பொருட்களை, குறிப்பாக காய்கறிகள் மற்றும் பழங்களை பயன்படுத்தி கலை படைப்புகளை உருவாக்கும் ஒரு தனித்துவமான வடிவம். இது வரும் அலங்காரத்திற்கும் அப்பால் படைப்பாற்றல், கலாச்சாரம் மற்றும் நுட்பத்தை உள்ளடக்கிய ஒரு துறையாகும். காய்கறி கலையின் ஆரம்பம் பண்டைய காலங்களிலேயே வேரூன்றியுள்ளது. வரலாற்று ரீதியாக ஆசிய நாடுகளில், குறிப்பாக தாய்லாந்து, ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகளில் இது முதலில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. தாய்லாந்தில் கார்விங் எனப்படும் காய்கறி செதுக்குதல் கலை மிகவும் பிரபலமானது. இது அரச குடும்பங்களுக்கு உணவு பரிமாறும் போது உணவை அழகாகவும் கவர்ச்சியாகவும் காட்டத் தொடங்கியது. 14ஆம் நூற்றாண்டில் சுகோதாய் ராஜ்யத்தில் நோபாமஸ் என்ற இளவரசி லோய் கிராதோங் விழாவிற்காக காய்கறிகளில் கலை படைப்புகளை செய்ததாக கூறப்படுகிறது. இதுவே தாய்லாந்தில் காய்கறி கலையின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. ஜப்பானில் முக்கியமோனோ என்ற ஒரு பாரம்பரியம் உள்ளது. இது உணவை பரிமாறும் போது அதன் அழகை அதிகரிக்க காய்கறிகளை எளிய முறையில் வெட்டுவது ஆகும். சீனாவிலும் பண்டிகைகள் மற்றும் சிறப்பு விருந்துகளில் உணவு அலங்காரத்திற்காக காய்கறிகள் பயன்படுத்தப்பட்டன. ஆரம்பத்தில் அரச குடும்பங்களின் கலையாக இருந்த காய்கறி கலை காலப்போக்கில் பொதுமக்களிடையேயும் பரவத் தொடங்கியது. 20ஆம் நூற்றாண்டில் சமையல் கலை பள்ளிகள் மற்றும் உணவு திருவிழாக்களில் இது கற்பிக்கப்படவும் காட்சிப்படுத்தப்படவும் ஆரம்பித்தது. இதன் விளைவாக இது உலகளாவிய ஒரு சமையல் மற்றும் காட்சி கலையாக உருவெடுத்தது. இன்று காய்கறி கலையானது பாரம்பரிய கார்விங் நுட்பங்களுடன் நவீன கருவிகள் மற்றும் புதிய படைப்பு சிந்தனைகளையும் இணைத்து வளர்ந்துள்ளது. ஆடம்பர ஹோட்டல்கள், கேட்டரிங் சேவைகள், சமையல் போட்டிகள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளில் இது முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இது உணவை வெறுமனே சுவையானதாக இல்லாமல் கண்களுக்கு விருந்தளிக்கும் ஒரு கலையாக மாறியுள்ளது. காய்கறி கலை ஏன் இவ்வளவு முக்கியம்? கண்கவர் தோற்றம் உணவை மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் பசியை தூண்டும் விதமாகவும் மாற்றுகிறது. கலை வெளிப்பாடு கலைஞர்களுக்கு தங்கள் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்த ஒரு தனித்துவமான ஊடகத்தை வழங்குகிறது. சுகாதார விழிப்புணர்வு பழங்கள் மற்றும் காய்கறிகளின் முக்கியத்துவத்தை ஒரு சுவாரஸ்யமான முறையில் எடுத்துரைக்கிறது. கலாச்சார சிறப்பு பல கலாச்சாரங்களில் இது ஒரு பாரம்பரிய மற்றும் மரியாதைக்குரிய கலை வடிவமாக உள்ளது. இப்படி ஒரு சாதாரண காய்கறி ஒரு கலைஞரின் கைகளில் சிக்கி ஒரு அற்புதமான கலைப்படைப்பாக மாறுவதை பார்த்தோம். இது வெறும் உணவு அலங்காரம் அல்ல, இது ஒரு வரலாறு, இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு கலை வடிவம். இந்த காணொளி உங்களுக்கு காய்கறி கலை பற்றிய ஒரு புரிதலை அளித்திருக்கும் என்று நம்புகிறோம். சிலரின் பயணம் கனவுகளால் தொடங்குகிறது, சிலரின் பயணம் முயற்சியால் தொடர்கிறது. ஆனால் தனுவின் பயணம் கலை மற்றும் கைவினையின் தனித்துவமான இணைவு. கலையின் ஒவ்வொரு துறையும் தனித்துவமானது. ஆனால் காய்கறிகளுக்குள்ளும் உயிரூட்டும் ஒரு கலை இருக்கிறது என்றால் அது நிச்சயம் வியப்புத்தான். ஆம், தனுவின் கதை அப்படித்தான். இலங்கை மண்ணிலிருந்து புறப்பட்டு இத்தாலியின் புகழ்பெற்ற சமையல் கலைக்கூடங்களில் செஃப்பாக பரிணமித்தார். அங்கே உணவின் சுவை மட்டுமல்ல, அதன் வடிவமைப்பு மற்றும் கலை அழகியலையும் ஆழமாக உள்வாங்கிக் கொண்டார். லண்டனில் பெற்ற உயர்கல்வி அவரது பயணத்திற்கு புதிய திசையை தந்தது. கல்வி என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அது வாழ்க்கையை செதுக்கும் கலை. இதனை உணர்ந்த தனு காய்கறி சிற்பம் என்ற அரிய கலையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். இன்று தனுவின் கைவண்ணம்
தென்னிந்திய சினிமாவின் எல்லைகளை தாண்டி பேசப்படுகிறது. இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா, ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் அனிருத், ஜி.வி. பிரகாஷ், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா என பல நட்சத்திரங்களின் உருவங்கள் அவரது காய்கறி சிற்பங்களில் தத்ரூபமாக உயிர் பெறுகின்றன. அவர்களது பாராட்டுக்கள் தனுவின் திறமைக்கு கிடைத்த மிக பெரிய அங்கீகாரம். பொதுவாக கல்வி அறிவு மட்டுமே ஒருவரை உயர்த்தும் என்ற சிந்தனை சமூகத்தில் நிலவுகிறது. ஆனால் தனுவின் இந்த மாறுபட்ட துறை முயற்சி அத்தகைய கருத்தை மாற்றி அமைக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஆர்வம், திறமை மற்றும் புதுமையான அணுகுமுறை ஒருவரை எந்த உயரத்திற்கும் கொண்டு செல்லும் என்பதற்கு தனு ஒரு வாழும் உதாரணம். காய்கறி கலை போட்டிகள் உலகெங்கிலும் ஒரு காட்சி விருந்து. கண்களுக்கு விருந்தளிக்கும் கலை, நாவில் சுவைக்கும் உணவு, இந்த இரண்டையும் இணைக்கும் காய்கறி கலை இப்போது சர்வதேச அளவில் போட்டி மேடைகளிலும் ஜொலிக்கிறது. உலகெங்கிலும் எங்கெங்கு என்னென்ன காய்கறி கலை போட்டிகள் நடைபெறுகின்றன என்பதை பார்ப்போமா? காய்கறி கலையின் பிறப்பிடமான தாய்லாந்தில் இந்த போட்டிகள் பெரும் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை. பேங்காக் நகரில் நடைபெறும் தாய் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கார்விங் காம்படிஷன் மிகவும் பிரபல்யமான ஒன்று. இங்கு பாரம்பரிய தாய்லாந்து வடிவமைப்புகள், மலர்கள், விலங்குகள் மற்றும் புராண கதாபாத்திரங்கள் என பல வகைகளில் கலைஞர்கள் போட்டியிடுகிறார்கள். நுட்பம், வேகம் மற்றும் படைப்பாற்றல் இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜப்பானில் முக்கிமோனோ எனப்படும் காய்கறி வெட்டுதல் கலை சமையல் போட்டிகளின் ஒரு அங்கமாகவே உள்ளது. போக்ஹவுஸ் டி ஓ ஜப்பான் போன்ற சர்வதேச சமையல் போட்டிகளில் உணவு அலங்காரத்தின் ஒரு பகுதியாக காய்கறி கலைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இங்கு துல்லியம் மற்றும் உணவின் ஒட்டுமொத்த அழகில்தான் வெற்றிக்கு வழி கிடைக்கும். காய்கறி கலை வெறும் தாய்லாந்துக்கு மட்டுமானதல்ல. வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செஃப்ஸ் சொசைட்டிஸ் WACS நடத்தும் உலகளாவிய சமையல் போட்டிகள், ஜெர்மனியில் நடைபெறும் IKA குலினரி ஒலிம்பிக்ஸ், சமையல் ஒலிம்பிக் போன்ற பிரம்மாண்டமான நிகழ்வுகளில் காய்கறி செதுக்குதல் ஒரு தனி பிரிவாகவே அல்லது உணவு அலங்கார பகுதியாகவே இடம்பெறுகிறது. இங்கு உலகம் முழுவதிலும் இருந்து வரும் திறமையான கலைஞர்கள் தங்கள் நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அற்புதமான படைப்புகளை சமர்ப்பிக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் காய்கறி கலை பொதுவாக பெரிய சமையல் விழாக்களின் ஒரு பகுதியாகவோ அல்லது சமையல் கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டிகளிலோ நடத்தப்படுகிறது. நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஷோ போன்ற நிகழ்வுகளில் உணவு சேவை துறையின் புதிய போக்குகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு தளமாக இது செயல்படுகிறது. இங்கு பாரம்பரிய நுட்பங்களுடன் நவீன மற்றும் புதுமையான அணுகுமுறைகளுக்கும் இடம் உண்டு. இன்று சமூக ஊடகங்களின் வளர்ச்சி காரணமாக ஆன்லைன் காய்கறி கலை போட்டிகளும் அதிகரித்து வருகின்றன. இது உலகெங்கிலும் உள்ள கலைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு எளிதான தளத்தை வழங்குகிறது. மேலும் பல உள்ளூர் உணவு திருவிழாக்களிலும் சமையல் கண்காட்சிகளிலும் சிறிய அளவிலான காய்கறி கலை போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த போட்டிகள் வெறும் பரிசுகளை வெல்வதற்காக மட்டுமல்ல, இது கலைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும், புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும், உலகளாவிய சமையல் மற்றும் கலை சமூகத்துடன் இணைந்து செயல்படவும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. காய்கறி கலை கண்களுக்கு மட்டுமல்ல, திறமைக்கும் ஒரு சிறந்த தீனி. தனது தனித்துவமான கலைப்பயணத்தால் இம்மண்ணின் புதல்வர்களை சர்வதேசம் நோக்கி நகர்த்தும் முயற்சியே இந்த பயிற்சி பட்டறை. இதனூடாக நீங்களும் உங்களுக்கான அங்கீகாரத்தை வெற்றி பதக்கங்களாக உங்கள் வசமாக்க தனுவினதும் அவரது ஆசான்களதும் வழிநடத்தலும் பயிற்சி நெறிகளும் உங்களை உலகறிய செய்யும். தனுவின் இந்த ஆத்மார்த்தமான வித்திடல் பலருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று நம்புகிறோம். இன்றோடு இத்துடன் இது நிற்காது தொடர வேண்டும். எம் சகோதரர்கள் உலகம் பேசும் வெற்றியாளர்கள் ஆக வேண்டும் என்ற கனவுடன் இந்த நிகழ்விற்கு பக்கபலமாக நிற்கும் ரீச்சா ஃபார்மிற்கும் அதன் உரிமையாளர் பாஸ்கரன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள்.